Hey everyone, welcome to SRISEN. நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல குக் வித் கோமாலில கனி அக்கா செஞ்ச ரெசிபி இந்த கோல் பால் பூரி தான் செய்ய போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சமா பால் எடுத்து காசிக்கிறேன். இந்த பால் லைட்டா ஹீட் ஆயிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு பவுடர் அரைச்சிடலாம். இதில் ஒரு 2 ல இருந்து 3 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா துருவின தேங்காய்னா ஓகே. இது கூட கொஞ்சமாக பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். இது தோல் உரிச்சியும் ஆட் பண்ணலாம், இல்லை இப்படியே கூட ஆட் பண்ணலாம். இது கூட 2 ஏலக்காய் போட்டு இது நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பால் காஞ்சிட்டே இருக்குல்ல, இதில் ஒரு 2 ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ பால் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்படியே நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இது நல்லா திக்காகணும். இது ஒரு நேச்சுரலான கஸ்டர்ட் மாதிரி நம்ம செய்கிறோம். சூப்பராக திக்காகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதில் 2 ல இருந்து 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து வச்சுட்டு இது சூடாறின பிறகு கொஞ்ச நேரம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த மாதிரி என்கிட்ட பானி பூரி பப்பட் இருக்குது. ஸோ அதை நான் ஏர் ஃப்ரையரில் பொரிச்சிக்க போகிறேன். இது ஒரு 200 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸ் பொரிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டாப்பிங்காக கொஞ்சம் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீட் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே பேஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். பூரியெல்லாம் இந்த மாதிரி உடைச்சிட்டு இதை அழகாக பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கோல் பால் இருக்குல்ல, அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு விப்பிங் க்ரீம் வச்சுட்டு சாப்பிட்டோன்னா சூப்பரான டெசர்ட். இது ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த இஃப்தாருக்கான சூப்பரான டெசர்ட் ரெசிபியும் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.